வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம கூகுள் அசிஸ்டண்ட்டை உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் எப்படி ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது, அதோடைய ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் அசிஸ்டண்ட் அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு, கூகுள் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிளில் வந்து சிரி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் வந்து சிரி கிட்ட வந்து டைம் என்ன அப்படின்னு கேட்கலாம், சிரி கிட்ட வந்து அலாரம் புக் பண்ண சொல்லலாம். அதே மாதிரி இப்போ கூகுளில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட், அது வந்து கூகுள் நவ் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்னு மாற்றிட்டாங்க. 2016 இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு மினிமல் லெவல் ரோபோட்டிக் சிஸ்டம் தான் வந்து கூகுள் அசிஸ்டன்ட். அதாவது நீங்கள் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் வாய்ஸ் கமெண்டாக கொடுத்தே பண்ண வைக்கலாம். இப்போ உங்கள் காண்டாக்டில் வந்து சாம் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா கால் சாம் அப்படின்னு சொல்லிட்டா டேரெக்டாக வந்து சாமுக்கு வந்து கால் போகும். அது மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் வந்து வாய்ஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை வந்து யூடியூப்பில் ப்ளே பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து மெர்சல்லேருந்து ஒரு பாட்டு ப்ளே பண்ணோம் அப்படின்னா, ப்ளே திஸ் சாங் ஃப்ரம் மெர்சல் இன் யூடியூப் அப்படின்னா யூடியூப் ஓப்பன் பண்ணி அதுவே தானாக அந்த பாட்டை வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம், வால்யூம் டிக்ரீஸ் பண்ணலாம். இது மாதிரி சின்ன சின்ன மைனர் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன்ஸ் கூட கூகுள் அசிஸ்டன்ட் வந்து பண்ணும். கூகுள் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூகுளோட டைரக்ட் சப்போர்ட் இருக்கிறனால, கூகுளோட ப்ராடக்ட் அப்படிங்கிறனால அது வந்து ஆப்பிளோட சிரியை விட அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா சிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் வந்து அலெக்ஸா அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. அண்ட் மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கொர்டானா அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த 3 சிஸ்டமுக்குமே டஃப் கொடுக்குற அளவுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் வந்து இப்போ ரெடியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ பெரும்பாலும் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஆப்பிள் யூஸ் பண்ணுற நிறைய பேர் வந்து சிரி யூஸ் பண்ணுறாங்க. சிரி வந்து யூஸ் பண்ணி கால் பண்ணுறாங்க, அலாரம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நம்மளே வந்து பார்த்துருப்போம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஆப்பிள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சிரியில் வந்து கமெண்ட் சொல்லி ஏதாவது பண்ணுறதை பார்த்துருப்போம். பட் ஆண்ட்ராய்டில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்லை அப்படின்னு தான் உண்மை. பட் கூகுள் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட சிரி மாதிரி இல்லைங்க. நீங்கள் வந்து எந்த டிவைஸில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் ஃபோனில் கூட கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டிவைஸில் யூஸ் பண்ணலாம். கூகுளோட டைரக்ட் சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து லோக்கல் லாங்குவேஜில் பேசலாம். இது மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதை வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா வேறு எந்த கூகுள் டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த கூகுள் டிவைஸ்லையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் அசிஸ்டன்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 5க்கு அப்புறம் வந்த எல்லா வெர்ஷன்ஸ்லையுமே வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்கள் ஃபோனில் வந்து இன்பில்ட்டாக கூகுள் அசிஸ்டன்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆப்பிள் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் iOS யூஸராக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தாலும் சரி, கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கணும். நிறைய ஃபோன்ஸில் இப்போ ரீசெண்டாக வர எல்லா ஃபோன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது. அந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து கூகுள் அசிஸ்டன்ட் உங்கள் ஃபோனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. எப்படி வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் 99% ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோனில் வந்து ஹோம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும். இப்போ வந்து ஆப்பிளில் எப்படி ஹே சிரி அப்படின்னு சொல்கிறோமோ, அதுக்கப்புறம் இப்போ அமேசானில் எப்படி அலெக்ஸா அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே கூகுள் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் வந்து ஓகே கூகுள் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்களோ அந்த கமெண்ட் வந்து எடுக்கிறதுக்கு கூகுள் வந்து ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஓகே கூகுள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதுக்கு முன்னாடி உங்கள் ஹோம் கீயை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணலாம். அது வந்து ஆப்ஷன் நம்பர் 1. ஹோம் கீ லாங் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய செட்டப் இல்லை, உங்களுடைய ஃபோன் நேவிகேஷன்ஸ் இல்லை அப்படின்னா கூகுளில் வந்து மைக் சிம்பிள் இருக்கும். அந்த மைக் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணியும் ஓகே கூகுள் சொல்லலாம். நிறைய ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு தனி பட்டனே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பட்டனை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணலாம். இது இல்லாமல் கூகுள் பிக்சல் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைஸை வந்து ஸ்குவீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு ஃபோனில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நேவிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். கூகுள் அசிஸ்டன்ட் ஏன் வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நம்ம என்ன பேசுகிறோம், எந்த கான்டெக்ஸ்ட்டில் பேசுகிறோம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ரிப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து கூகுள் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், when is superstar Rajinikanth born?
வாட் இஸ் மூவிஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா செகண்ட் சென்டென்ஸில் வந்து வாட் இஸ் மூவிஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அந்த இஸ் அப்படிங்கிறது வந்து ரஜினிகாந்தை தான் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து தானாக கண்டுபிடிச்சிக்கும். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸில் வந்து நம்ம வந்து ரஜினிகாந்த் எப்போ பிறந்தார் அப்படின்னு கேட்குறோம், அவர் நடித்த படங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறோம், அவர் நடித்த படங்களை தான் நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறத வந்து கூகுள் அசிஸ்டன்ட் கண்டுபிடிச்சி ரஜினிகாந்தோடைய படத்தெல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும். ஸோ இது மாதிரி நம்ம கேட்குறது நம்ம வந்து கொலக்கில் என்ன பேசுவோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட பேசலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது நாளைக்கு காலையில் 8 மணிக்கு ஒரு அலாரம் வைக்கணும் அப்படின்னா வேக் மீ அட் 8 AM டுமாரோ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு 8 மணிக்கு வந்து அலாரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போது நியூஸை வந்து வாசிக்க வைக்கலாம். இப்போ நேற்று ஒரு மேட்ச் நடந்தது, சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் வந்து மேட்ச் நடந்தது அப்படின்னா ஓ ஆன் த மேட்ச் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிஎஸ்கே ஜெயிச்சாங்களா இல்லை எம்ஐ ஜெயிச்சாங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ரெடியான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கூகுளுடைய வர்ச்சுவல் வாய்ஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட டாஸ்க் வந்து பண்ணலாங்க. ஆப்பிளில் வந்து சிரி வந்து என்னென்ன பண்ணுதோ அந்த எல்லா டாஸ்க்குமே வந்து கூகுள் அசிஸ்டன்ட் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து யாருக்காவது கால் பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த பேரை சொல்லி கால் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கால் சாம், கால் தினேஷ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால் போகும். இப்போ உங்கள் கான்டாக்ட்ஸில் வந்து 2-3 தினேஷ் இருந்ததுன்னா எந்த தினேஷுக்கு கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொஸ்டின் கேட்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மெசேஜ் டெக்ஸ்ட் சாம் தட் ஐ வில் பி 1 hour லேட் அப்படின்னா கரெக்டாக சாமோட காண்டாக்டில் போய் ஐ வில் பி 1 hour லேட் அப்படிங்கிற அந்த மெசேஜ் வந்து டெக்ஸ்ட்டில் வந்து ரெடியாக இருக்கும். நீங்கள் வந்து வேறு ஏதாவது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுனா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஓப்பன் டெலிகிராம், ஓப்பன் வாட்ஸ்அப் அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆயிரும். இது எல்லாத்துக்குமே வந்து உங்கள் வாய்ஸ் வந்து அந்த கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ கூகுள் அசிஸ்டண்ட்டில் போய் உங்கள் வாய்ஸ் எப்படி இருக்குது, உங்களோட டோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் கொடுக்குறதுக்கும் மற்றவங்க யாராவது கமெண்ட் கொடுக்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிஸ்டமில் இருக்கிற சில செட்டிங்ஸே நீங்கள் மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைட்னஸ் வந்து ஜாஸ்தி பண்ணும், பிரைட்னஸ் கம்மி பண்ணும், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும், வால்யூம் கம்மி பண்ணணும்னா இது மாதிரி சேஞ்சஸ் கூட நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வழியாக பண்ணலாம். இதெல்லாம் என்னப்பா சாதாரண ஆப்ரேஷன்ஸ் தானே, இதை நம்மளே பண்ணிட்டு போயிடலாம், இதுக்கு எதுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லைங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் வந்து கூகுளில் வந்து நிறைய டிவைசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லைட்ஸ் இருக்குது, ஸ்மார்ட் லைட்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த லைட்ஸ்லாம் நீங்கள் வந்து கூகுளில் வந்து டேக் பண்ணி வச்சுருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பெட்ரூமில் வந்து எல்லாமே ஸ்மார்ட் லைட்ஸ் தான் அப்படின்னா அந்த லைட்டை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் சுவிட்சில் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட சுவிட்ச் ஆஃப் மை பெட்ரூம் லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்கள் பெட்ரூமில் இருக்கிற எல்லா லைட்ஸுமே ஆஃப் ஆயிரும். திரும்ப நீங்கள் ஆன் பண்ணணுனாலும் கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடலாம். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வந்து வீட்டில் இருந்து போய் லைட் ஆஃப் பண்ணுற மாதிரியே கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் இது மாதிரி வாய்ஸ் கமெண்ட்ஸ் வந்து எப்போ பெரும்பாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஊருக்கு போகிறீங்க, உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாது. சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ ஃப்ரான்ஸ் போகிறீங்க, ஃப்ரான்ஸில் வந்து ஒரு கடையில் போய் நீங்கள் வந்து ஒரு பர்கர் வாங்கணும், ஹவு மச் இஸ் திஸ் பர்கர் அப்படின்னு நீங்கள் வந்து இங்கிலீஷில் கேட்குறப்பெல்லாம் ஃப்ரெஞ்சில் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கலாம். ஹவு டு யூ சே ஹவு மச் இஸ் திஸ் பர்கர் இன் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுன்னா ஃப்ரெஞ்சிலேயே அதை எப்படி கேட்கணுமோ அதை வந்து உங்களுக்கு கமெண்டாக சொல்லும். நீங்கள் அதை அப்படியே கேட்டு அப்படியே சொல்லிடலாம். ஸோ மொழி தெரியாத ஒரு ஊரில் போய் நீங்கள் வந்து சர்வே பண்ணுறதுக்கே கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணும். இது இல்லாமல் கூகுள் அசிஸ்டன்ட்குள்ளேயே நிறைய செட்டிங்ஸ் இருக்குங்க. அந்த செட்டிங்ஸை நீங்கள் போய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 2 லாங்குவேஜ் பேசுவீங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் தமிழ் அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜையும் வந்து நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டன்ட்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பாதி மிக்ஸ் பண்ணி பேசும்போது கூட கூகுள் வந்து கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி ஃபாலோ அப் கான்வர்சேஷன், நீங்கள் வந்து ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் சொல்லாமல் 2-3 சென்டென்ஸ் சொல்லுவீங்க அப்படின்னா அதை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக், இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டை வந்து ப்ளே பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் ப்ரிஃபர்ட் அப்ளிகேஷனாக எது கொடுத்துருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷனில் தான் ப்ளே பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ப்ரிஃபர்ட் அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன மியூசிக் அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்களோ, சப்போஸ் நீங்கள் வந்து விங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்பாட்டிஃபை வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து அதில் வந்து செலக்ட் பண்ணி வச்சிடணும். இது மாதிரி அப்பப்போ உங்களுடைய செட்டிங்ஸை வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டில் போய் அப்டேட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.